ஹலோ மக்களே, இது உங்கள் சேனல் ஐஎம் யுவர் ஸ்டார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பலவிதமான ஷார்ட்ஸ் வகைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம காரைக்கால் மக்களுக்காக பல மக்களோட மனசில் குமுறிக்கிட்டு இருக்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட்டு தான். காரைக்கால்லேருந்து பாண்டிச்சேரி பக்கம் சென்னைக்கு ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் விட போகிறானோன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் விடலை. டெஸ்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கூட்ஸ் வண்டிக்கு குறைச்சதே இல்லை. எந்த டைமில் வருது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கூட மக்களுக்கு கொடுக்கல. கண்ட டைமுக்கு வருது. மக்கள் முக்கியமாக அவசரமான ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, இன்னும் மற்ற விஷயத்துக்கு போகிறவங்க எல்லாருக்குமே அவசரமாக போக முடியலைங்க. உண்மை என்னன்னு சொன்னால் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்டை போட்டுடுறாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெயின் போகிறது ஒரு 10 நிமிஷம் போகுது. இப்போ ட்ரெயின் போனது உடனே அண்ணன் கேட்டை திறந்து விட்டுறாப்புல. இருந்தாலும் நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நிற்கிறோம் பாருங்க. அது ரொம்ப மன வேதனையாக இருக்குங்க. போகிறது பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தால் கூட மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் நம்ம காரைக்காலில் இந்த பக்கம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசு ஆறுதலாச்சும் கிடைக்குங்க. இந்த கூட்ஸ் வண்டி ரயில் அது கறி ஏற்றிக்கிட்டு போகுதுங்க. போகிற வழியெல்லாம் கூட்டிகிட்டு போகுது. கறி ஏற்றிட்டு போகிறது யாருக்கு போகுது? ப்ரைவேட் கம்பெனிக்காக போகுது. ஆமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆமாம் தான். யாரோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்றுப்பிட்டானோ நம்ம இந்த மார்க் துறைமுகத்தை. அந்த ப்ரைவேட் கம்பெனிக்காக போயிட்டு இருக்குங்க இந்த நிலக்கரி. மக்களுக்காக பேசஞ்சர் ட்ரெயின் கொடுத்தா கூட அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அண்ணன் பாருங்கள், ட்ரெயின் போய் முடிஞ்ச உடனேயே கேட்டை உடனே ஓடி திறந்து விட்டுறாப்புல. அவரை சொல்லி எந்த குத்தமும் இல்லை. இந்த ட்ரெயினுக்கு எப்போ தான் விடுவு காலம் வரும்? இல்லை ஒரு மேம்பாலம் மாதிரி போட்டால் கூட மக்கள் ரொம்ப அவதிப்பட மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ நடக்குமா காரைக்காலில்? மக்கள் நீங்கள் தாங்க அதெல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டுக்கு இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டிங்கன்னா இது மூலியமாக ஒரு காரைக்காலுக்கு ஒரு நல்ல வரி பிறக்கட்டுங்க. இந்த முக்கியமாக இந்த ரயில்வே கிராசிங்க்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.